Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே நீர்வழிப்பாதையை சீரமைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் பொதுமக்களே சீரமைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தும்னி குளத்திற்கு தண்ணீர் செல்லும் நீர்வழிப்பாதை சீரமைக்கப்படாமல் இருந்தது. சமீபத்திய மழையை தொடர்ந்து சீரமைக்குமாறு பொதுமக்கள் மனு கொடுத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியும் திமுக அரசின் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததால் கண்டுகொள்ளவில்லை. இதனையடுத்து பொதுமக்கள் ஒன்றிணைந்து சுமார் 2 கிலோமீட்டர் உள்ள நீர்வழிப்பாதையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திமுக அரசு விவசாயிகளை அலட்சியப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணீர் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எவ்வளவோ நாங்கள் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லும் எந்த பல்வேறு போராட்டங்களும் நடத்தி எந்த விதமான முயற்சியும் இல்லை. இப்போ சமீபத்தில் இந்த மழை நாள் 20 வருடத்துக்கு பின்பு இப்பொழுது தான் சரியான மழை பெய்யுவது. அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் எவ்வளோ சொல்லி கேட்கும். இப்போ நாங்கள் அனைத்து இந்த சுற்றுப்புற இந்த விவசாயிகள் அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து நமக்கு நாம் இதுங்கிற அடிப்படையில் இப்போ நாங்களே சுய முயற்சியில் இப்போ கரையை கட்டி இப்போ தும்னி குளத்துக்கு வருவதற்கான. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. துலுக்கன்குறிச்சியில் கருப்பசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசுகளை தயார் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல் பணியாளர்கள் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு அறையில் பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து காரணமாக ஒரு அறை மட்டும் சிதறி தரைமட்டமான நிலையில் 2 4 சக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து கருகியது. விபத்து ஏற்பட்டவுடன் தொழிலாளர்கள் அனைவரும் ஆலையை விட்டு வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து ஸ்டாலின் அரசு செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூனில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த வழக்கினை சிபிசிஐடி விசாரித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இம்மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் JP பர்திவாலா, R மகாதேவன் அமர்வில் நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என காட்டமாக கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் வாதத்தை ஏற்க மறுத்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் கடைகளுக்கு திடீரென அதிகாரிகள் சீல் வைத்ததால் அதிர்ச்சி அடைந்த வியாபாரிகள் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பார்த்தசாரதி நகர் சிறு வியாபாரிகள் கடைகளுக்கு மின்சார கட்டணம் செலுத்தவில்லை என காரணம் கூறி அதிகாரிகள் சீல் வைத்து மின்சாரத்தை துண்டித்தனர். ஆனால் சரியான முறையில் மாநகராட்சி கட்டணம் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை செலுத்தி வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் ரவுடிகள் போல செயல்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.